முதமாக வழங்கப்படுகிறது. கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்ஹஸ்ய கவிதா வனச்சாரிணः ஸ்ருண்வன் ராம கதாநாதம் கோனயாதி பராங்கதிம். ராமநாமத்தைச் சொல்லும் குயில் போன்றவர் வால்மீகி. வேதம் வேதாந்தம் என்னும் பெரும் மரத்திலேறி அமர்ந்திருந்த குயில் வால்மீகி. அவர் சொல்லும் ராமநாமத்தால் நம்முடைய வாழ்க்கை துன்பங்கள் கழிந்து பாபங்கள் ஒழிந்து ராமன் திருவடிகளையே அடைகிறோம். ராமன் பல திருக்கோயில்களில் கல்யாண ராமனாய், பட்டாபிஷேக ராமனாய், கோதண்ட ராமனாய், ராமனாய் காட்சி கொடுக்கிறார். அதிலே இஞ்சிமேடு என்னும் தலத்தில் ராமன் ஆச்சரியமான வில் பிடித்து கொண்டு கோதண்டராமனாக எழுந்தருளி உள்ளார். இங்கிருக்கும் ராமன் பரத்வாஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று வரலாறு கூறுகிறது. ராமன் பரத்வாஜ முனிவரை சந்தித்ததையும் அவர் வழிகாட்ட சித்திரகூடத்துக்கு வந்து சேர்ந்ததையும் நாம் ஏற்கனவே கேட்டோம். அங்கிருந்து புறப்பட்டு ராமன் நாசிக், பஞ்சவடி ஆகிய இடத்திலிருந்து சீதை தொலைந்து போய் அவளை தேடிக்கொண்டு கிஷ்கிந்தையை வந்து அடைந்துள்ளார். சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும் நட்பு ஏற்பட்டுள்ளது. அந்த கோதண்டராமனை இஞ்சிமேடு கிராமத்தில் தரிசிக்கப் போகிறோம். மூலவர் மரகதக்கல்லாலேயே ஆக்கப்பட்டவர். ஆச்சரியமான திருமேனி. ராமன் நடுவாக நின்னிருந்து அவர் கையில் நீண்ட வில்லை பற்றி இருக்கிறார். வில்லின் மேல் முகப்பில் சிங்க உருவம் காணப்படுகிறது. இத்திருக்கோயிலில் நரசிங்க பெருமானும் உள்ளார். ராமனே ராகவ சிம்ஹம் தானே. அவர் நரசிம்மம், இவர் ராகவ சிம்ஹம். இருவரையும் சேற்றே பற்றி இருக்கிறார்கள். ராமன் நரசிங்க பெருமானை நினைவில் கொண்டு பேசிய இடம் உண்டு. பிசாச்சான், தானவான், யக்ஷான், பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண தான் ஹன்யாம் இச்சன்னு ஹரிகணேஸ்வர. இது ராமன் சுக்ரீவனிடத்தில் கூறியது. ஹனுமான் சீதையை தேடி கண்டுபிடித்து வந்த பிற்பாடு வானரப்படை சண்டைக்கு புறப்பட்டது. எல்லாரும் ராமேஸ்வரக் கடை அடைந்தார்கள். திருப்புல்லாணி தர்பசேன பெருமாள். அந்த சமயத்தில் தான் விபீஷணன் சரணம் சரணம்னு ஓடி வந்தான். எவ்வளவு குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் சரணம்னு திருவடிகளை பற்றினவனை மன்னித்தே தீர வேண்டும், ஏற்றுக்கொண்டாக வேண்டும். இதுதான் மனு தர்மசாஸ்திரம் கூறுகிறது. கண்டு என்னும் முனிவர் கூறுகிறார். இந்த மரபு தெரிந்தவன் இராமன் விபீஷணனை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் சுக்ரீவன் பயப்பட்டார். விபீஷணனால் ராமனுக்கு ஏதேனும் ஆபத்து வருமோ? என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது சுக்ரீவா என்று ராமன் சுக்ரீவனை சமாதானப்படுத்தினார். அப்போது பிசாச்சங்களோ, யக்ஷர்களோ, ராட்சசர்களோ, அசுரர்களோ தனித்தனியே வந்தாலும் கூட்டங்கூட்டமாக வந்தாலும் அவர்களை அழிக்க ராமன் முழுமையாக வேண்டாம். ராமனுடைய ஒரு கை மட்டும் வேண்டாம், ஒரு விரல் நுனி, சுண்டு விரலின் நுனியால் கூட கிழித்து முடித்து விடுவேன் என்று ராமன் வீரத்தோடே கூறினார். ரசிகர்கள் கூறுவது வழக்கம். சுண்டு விரல் நுனியில் என்ன இருக்கும்? நகம் இருக்கும். நகத்தால் கிழித்து முடிப்பேன்னு ராமன் கூறினால் அதை எதை நினைவில் வைத்துக்கொண்டு? ராமனுக்கு முன் அவதாரம், கிருதயுகத்தில் நடந்த அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிங்க பெருமான் தன் நகத்தால் தானே ஹிரண்யகசிபுவை கிழித்தார். அந்த நினைவோடுதான் ராமன் கூறுகிறார் போலும் என்ன அழகான கருத்துரைப்பார்கள். நரசிம்ம பெருமானுடைய முகத்தை தன்னுடைய நீண்ட வில்லில் பற்றி கொண்டு ராமன் இங்கு எழுந்துருளி உள்ளார்.
மூலவரை தரிசித்தோம். பக்கத்துல லக்ஷ்மணன், மற்றொரு புறத்தில் சீதை. இங்கே ஓர் புறத்தில் கருடனும் மற்றொரு புறத்தில் ஹனுமானும் எழுந்தருளி உள்ளார்கள். பொதுவாக ராமனுடைய சன்னிதானத்துக்கு நேர் எதிர்த்தார் போலே கைகளை கூப்பிக் கொண்டுதான் ஆஞ்சநேயர் இருப்பார். ஆனால் இங்கு கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே கருடனும் உள்ளார், ஆஞ்சநேயரும் உள்ளார். எதிரெதிராக இருந்தவர்களை சேவித்தோம். இங்கு கோயில் கொண்டுள்ள ஆஞ்சநேய சுவாமிக்கு கல்யாண வரத ஆஞ்சநேயர் என்று திருநாமம். வரதாஞ்சநேயர் கேட்பவர்களுக்கு கேட்டவற்றை கொடுக்கும் அவர். கல்யாண வரதர் மங்களங்கள் கல்யாணங்களை எல்லாம் நமக்கு நல்கும் அவர். இனி உற்சவர்களை தரிசிக்கிறோம். ராமன், சீதை, லக்ஷ்மணன் ரொம்ப ஆச்சரியமான அளவான திருக்கோலத்தோடு எழுந்து உள்ளார்கள். அங்கும் ஹனுமான், ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இன்னைக்கு நாம் இஞ்சிமேடு க்ஷேத்திரத்தில் எழுந்துள்ள கோதண்டராமன், உற்சவமூர்த்திகள் அனைவரையும் சேவித்துக் கொண்டோம். இனி மேலே அடுத்த சர்க்கம் என்ன சொல்லுகிறதுன்னு பார்ப்போம். 10வது சர்க்கத்தில் உள்ளோம். கிஷ்கிந்தா காண்டம். 9வது சர்க்கத்தினுடைய இறுதியில் தன்னுடைய வைர விருத்தாந்தம், அதாவது எதனால் தனக்கும் வாலைக்கும் சண்டை வந்தது அப்படிங்கிறத சுக்ரீவன் கூறிக்கொண்டார். மாயாவி அழித்துவிட்டு வாலி நாட்டுக்குள் நுழைகிறான். அதற்குள் மக்களின் நிர்பந்தத்துக்காக சுக்ரீவன் முடிசூட்டி கொண்டார். அதை பார்த்து பொறுக்காத வாலி கர்ஜித்தான். உடனே உன்னை கொன்று விடுகிறேன் என்று பயப்படுத்தினான். ஆனால் சுக்ரீவன் தன் அண்ணனிடத்தில் இருக்கும் அன்பாலும் நேர்மை குணத்தாலும் அரசை அண்ணனிடத்தில் சமர்ப்பித்தான். வாலி, நான் தெரியாமல் செய்தேன். உன்னை தாண்டி நான் முடிசூட்டிக் கொள்ள எண்ணமில்லாதவன். ஆனால் மக்கள் நிர்பந்தித்தபடியால் சூட்டிக் கொண்டேன் கூறுகிறார். ததக்ரோத சமாவிஷ்டம் சம்ரப்தம் தம் உபாகதம் அகம் பிரசாதயான் சக்கரே பராதரம் ஹிதகாமியா. அண்ணனிடத்துக்கு நன்மை நினைப்பவன் நான். கைகளை கூப்பியவன் காலை பிடித்து தொழுதேன். ஆனால் வாலிக்கு சரணாகதி, பிரபத்தி, தஞ்சமடைதல் என்பதை பற்றி தெரியவே இல்லை போலும். என்ன குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும் என்னை காக்க வேண்டும்னு திருவடிகளை பற்றினால் அவனை கொல்லுவதற்கு இயலாது. பிரபன்னனை, சரணாகதனை கண்டிப்பாக கொல்லக்கூடாது. இதுதான் முன்னோர் மரபு. விபீஷணனே பிரபத்தி செய்தான், ராமன் அவனை கைவிடவில்லை. எத்தனை தாழ்ந்தவனாகவும் கொடியவனாகவும் இருந்தாலும், எத்தனை குற்றம் புரிந்தவனாக இருந்தாலும், இப்போதைக்கு ராமா சரணம்னு அவன் திருவடிகளை பற்றினால் ராமன் காத்தே கொடுப்பார். இது ராமனிடத்தில் இருக்கும் பண்பு. இது அனைத்து அரசர்களிடத்திலும் இருக்க வேண்டும். அப்படித்தான் ராஜதர்மம் கூறுகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் வாலி காலை பிடித்த தன் தம்பியை எட்டி உதைத்தான். திஷ்டியாசி குச்சலி பிராப்தா நிகதச்சத்வயா ரிபுஹு அநாதஸ்ஸகி மே நாதா துவமேகோ நாதநந்தன. அண்ணனே, நீர்தான் எனக்கு ஒரே சரண், ஒரே புகழ். என்னை காத்து கொடுக்க வேண்டும். இதோ அரசு, சத்திரம், சவால வியஜனம் பிரதிச்சஸ்வமயா திருத்தம். என்னால் பற்றப்பட்ட வெண் கொற்ற குடை அண்ணாத உன் திருவடிகளிலே சமர்ப்பிக்கிறேன். இனி நீரே அரசனாக இருக்க வேண்டும். திருட்வாச்ச சோணிதம் துவாரி பிலாச்சா சமுத்திதம். ஆனால் நெறித்த புருவத்தோடே உதடுகளோடே வாலி கேட்டான், ஏன் என்னை கொல்வதற்கு முடிவோடு தானே பாறாங்கல்லை தூக்கி வைத்து வந்தாய்? இப்போதென்ன நடிக்கிறாய் என்றான். இல்ல வாலி, உன்னை கொல்லும் எண்ணம் எனக்கு கிடையாது. நான் ஒருவேளை மாயாவி உன்னை கொன்று விட்டானோ நினைத்து நம்முடைய நாட்டை அவனிடத்திலிருந்து காப்பதற்காகத்தான் கல்லை வைத்து அடைத்து வந்தேன். இல்லை என்றால் இப்போது உன் காலை பிடித்து மன்றாடுவேனா? இதோ அரசை ஏற்றுக்கொள். அபிதாய பிலத்வாரம் சைலசிங்கேண தத்ததா தஸ்மாத் தேசாதபாக்கிரமிய கிஷ்கிந்தாம் பிராவிசம் புனः விஷாதாத்விகமாம் திருஷ்டுவா பௌரைர் மந்திரிபிரேவச்ச. நான் துன்பத்தோடு இருந்தேன். 10 நாட்கள் போன பிற்பாடு மந்திரிகள் தான் என்னை முடிசூட்டி கொள்ள சொன்னார்கள். அதுதான் நடந்த. ஞாசபூதம் இதம் ராஜ்யம் தவ நிர்யாதயாமியகம் மாச்சரோஷம் கிருதா சௌமிய மம சத்ரு நிஷூதன. சத்ருக்களை அழிப்பவனே, என்னிடத்தில் வைரத்தை விரோதத்தை காட்ட வேண்டாம். நான் உன் தம்பி, உன் அடியவன். இதோ சமர்ப்பித்தேன் என்று அவனிடத்தில் சரணாகதி செய்தேன். ஞாசபூதம் இதம் ராஜ்யம், இந்த ராஜ்யத்தை உன்னிடத்தில் ஞாசமாக வைக்கிறேன். ஞாசம், பிரபத்தி, சரணாகதி, நம் ரக்ஷாபரத்தை பெருமானிடத்தில் சமர்ப்பித்தல், இதெல்லாம் சரணாகதியை குறிக்கும் சொற்கள். எந்த குற்றம் புரிந்தவனா இருந்தாலும் அரிஹி ரட்சிதவ்யா பிராணான் பரித்யஜ்ய
நாம் உயிரை விட்டாவது, ஏன் உயிரை விட்டே விரோதிகளை கூட காக்க வேண்டும். நம் விரோதி எதிரியாக இருந்தாலும் காலில் விழுந்து விட்டால் அவனை நாம் தாழ்த்தி நடத்துவது கூடாது. யாச்சேத்வாம் சிரசா ராஜன்மயா பத்தோயம் அஞ்சலிஹி பலாதஸ்மின் சமாகம்ய மந்திரிபி புரவாசிபிஹி திக்த்வாமிதி ச மாமுக்த்வா பகுததுவாச்ச தத்ததுவாச்ச பிரகிருதிஷ்ச சமானீய மந்திரிணச்சைவ சம்மதான். அப்போது வாலி நான் பிடித்ததை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை பலவாறாக ஏசினான், என்னை தாழ்த்தி பேசினான். உடனே நாட்டை விட்டு ஓடு, உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று பேசினான். எனக்கு வேறு வழி தெரியாமல் அவனிடத்தில் எவ்வளவு மன்றாடியும் பலிக்காமல் ஓடினேன். விதிதம் ஓமயாராத்திரவ் மாயாவீச மகாசுரஹ சது திருஷ்ட்வைவ மாம்ராத்திரவ் சத்விதீயம் மகாபலஹ பிலத்வாரி பிரதீட்சத்வம் யாவதேனம் நிகந்தியகம். நீ பொய் சொல்லுகிறாய் சுக்ரீவா, மக்களுக்கு நான் உண்மையை எடுத்து சொல்றேன். இருவரும் ஓராண்டு சண்டையிட்டோம். பிற்பாடு நீதான் ஓடி போனாய். உன்னை வாசல நிற்க சொல்லிவிட்டுத்தானே போனேன். முதல் குற்றம், நீ போனது குற்றம். இரண்டாவது, அப்படி தேவையானால் உள்ளே வந்து என்ன நடக்கிறதுன்னு பார்த்திருக்க வேண்டும், நீ பார்க்கவில்லை. இது இரண்டாவது குற்றம். மூன்றாவது, எதற்காக நீ பாறாங்கல்ல வைத்து அடைத்து விட்டு போனாய், என்னை கொல்லும் எண்ணம் தானே. இது மூன்றாவது குற்றம். இத்தனை குற்றங்கள் உன்னிடத்தில் இருக்கும்படியால் நீ தண்டனைக்கு உரியவன், உன்னை கொன்றே தீருவேன். இது வாலி பேசினார். இந்த குற்றங்கள் எல்லாம் நான் தப்பா நினைச்சதுனால இல்ல வாலி, நான் நீ இறந்து போனாய் நினைத்தேன். உள்ள வந்து பார்த்தால் அவன் என்னையும் கொன்று விடுவானோன்னு பயம், ஒருவேளை நாட்டையும் அழித்து விடுவானோ பயம். மக்களிடத்தில் இருக்கும் நல்லெண்ணத்தால் தான் திரும்பி வந்தேன், என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இத்தனை நாளும் உனக்கு தொண்டு புரிந்திருக்கிறேன், இனிமேலும் செய்கிறேன் என்று மன்னாடினேன். சதுதிருஷ்டோ மயா சத்ரு அனிர்வேதாத் பயாவஹ நிகதஸ்ச மயா சத்யா சர்வை சஹபந்துபிஹி தத்ரானேனாஸ்மி சம்ருத்தா ராஜ்யம் ரிகயதாத்மனஹ சுக்ரீவேண ரிஷம்சேன விஸ்மிருத்ய பிராத்ரு சௌகதம். அண்ணன் தம்பிங்கிற அன்பையே விட்டான் வாலி. விட்டு என்னை கொல்வதற்காக முற்பட்டான். ஓட ஓட விரட்டினான். ஆனால் இனி இவனோடு நாம் இருந்து பிரயோஜனம் இல்லை, தெரிந்து கொண்டேன். ஏவமுக்த்வாது மாம் தத்ர வஸ்திரேணைகேன வானரஹ ததா நிர்வாசயாமாச பாலி பாலி விகத சாத்வசஹ. சாதுக்களின் தன்மை, மன்னனிடத்தில் இருக்க வேண்டிய கருணை, அது துளியும் இல்லாமல் வாலி என்னை கட்டிய துணியோடே விரட்டி விட்டான். என்னை விரட்டினதோடு இல்லை, கொல்வதற்காக தானும் ஓடி வந்தான், ஆட்களையும் அனுப்பினான். தேனாகம் அபவித்தச்ச ஹிருததாரச்ச ராகவ, என்னை விரட்டிவிட்டு என் மனைவியும் பறித்து கொண்டான். தத் பயாச்ச மஹீம் சர்வாம் கிராந்தவா சனவாரணராம். எங்கெங்கு காடுகளோ மலைகளோ இந்த பூமண்டலம் முழுக்க அவனிடத்திலிருந்து தப்பிக்க ஓடினேன். அனைத்திடங்களையும் பார்த்தேன், வாலிவிடாமல் துரத்தினான். கடைசியாக இந்த மலைக்குகைக்கு வந்தேன். ரிஷ்யமூகம் கிரிவரம் பாரியா ஹரணதுக்கிதா பிரவிட்டோஸ்மி துராதர்ஷம் வாலின காரணாந்தரே அநாகசாமயா பிராப்தம் வியசனம் பஷ்ய ராகவ. குற்றமற்ற நான் அடைந்த துன்பத்தை பார்த்தாயாராமா, இதை போலத்தானே உனக்கும் துன்பம் வந்திருக்கு. நாம் இருவரும் ஒரே படகில் பிரயாணிக்கிறோம். எனக்கும் குற்றமில்லாமலே துன்பம் தண்டனை, உனக்கும் குற்றமில்லாமலே துன்பம் தண்டனை. இருவரும் மனைவியை இழந்துள்ளோம். ஆகவே ஒருத்தருக்கொருத்தர் உதவி கொள்ளுவோம். கர்த்துமர்ஹசி மே வீர பிரசாதந்தஸ்ய நிகிரஹாத் அமோகாக சூர்ய சங்காசாக நிசிதாமே ஷரா இமே தஸ்மின் வாலினி துர்விருத்தே பதிஷ்யந்தி ருஷான்பிதாக. ராமன் தீர்க்கமாக ஆலோசித்து முடிவு கூறுகிறார். எதற்காக நான் வாலியை கொல்ல வேண்டும் யோசித்தேன் சுக்ரீவா. இப்போது முடிவுக்கு வந்தேன். சுக்ரீவனிடத்தில் முக்கியமான குற்றங்கள் உள்ளன. மற்றொருத்தனை, அவனுடைய மனைவியை அவன் உயிரோடு இருக்கும் போது கவர்ந்து செல்வது குற்றம். இது முதல் குற்றம். அதைவிட முக்கிய குற்றம், காலில் விழுந்த சரணாகதனை அடித்து துரத்தியது குற்றம். என்னதான் நீ குற்றம் புரிந்திருந்தாலும் எப்பவன் காலில் தஞ்சம் என்று விழுந்தாயோ குற்றத்தை மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அதை செய்யாதபடியால் அரசனுக்குரிய பண்பையே இழந்தான் வாலி. இரண்டாவது, நீ உயிரோடு இருக்கும் போது உன் மனைவி அவன் கவர்ந்திருக்க கூடாது. இரண்டாவது குற்றம். இந்த ரெண்டு குற்றத்துக்காக என் அம்புகள் அவன் நெஞ்சை பிளக்கும் என்று ராமன் கூறினார். ஆத்மானுமானாத் பஷ்யாமி மக்னஸ்துவம் சோகசாங்கரே சோகசாகரே துவாமகம் தாரயிஷ்யாமி பாடம் பிராப்சசி புஷ்கலம். உன்னுடைய துன்பக்கடலிலிருந்து உன்னை கரையேற்றுகிறேன். சுக்ரீவா, கவலைப்படாதே. தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா ஹர்ஷபௌருஷ வர்தனம் சுக்ரீவ பரமப்ரீதா சுமஹத் வாக்கியம் அப்ரவீத். இனி சுக்ரீவன் பேசலுற்றான். தேடப் போகிறார்கள். நாம் இஞ்சிமேடு கோதண்டராமனிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு புறப்படுவோம்.